1,00,000 மரங்கள் இலக்காக 3233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார். அண்ணாமலை விலகலால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றதை பார்க்க முடிகிறது. யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கட்டும், அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாரு. அதே போல அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்த சில விமர்சனங்களை பற்றியெல்லாம் கேட்கும்போது இல்லை, நாங்கள் தமிழ்நாட்டோட தான் நிற்கிறோம், என்றைக்குமே தமிழ்நாட்டோட இணைஞ்சிருக்கோம், தமிழ் மொழியை பற்றி பிரதமர் நாடெல்லாம் பேசுகிறார், உலகமெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியதை பார்த்தோம். அண்ணாமலையோட விலகலால் பாஜகவிற்கு பாதிப்பில்லை அப்படிங்கிறது அவருடைய முக்கிய லைனாக நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. நம்மோடு தற்போது தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்னு புரிஞ்சுக்கிறேன். திரு ரமேஷ், நயினார் நாகேந்திரன் சொன்னதிலிருந்தே முதல் கேள்வியை கேட்கலான்னு நினைக்கிறேன். பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறாரு, அப்படியா? நிச்சயமாக தமிழக பாஜகவிற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கியிலிருந்து ஒரு பகுதியும் பாஜக வாக்கு வங்கியிலிருந்து ஒரு பகுதியும் பெரும் சேதாரம் காணும் என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்களுடைய புதிய கட்சியின் வரவால் இமீடியட் பாதிப்புக்கு ஆளாக போவது இந்த இரண்டு கட்சிகளின் வாக்கு வங்கி என்று நான் பார்க்கிறேன். குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு காரணமாக, வேகமான செயல்பாடு, துடிப்பான செயல்பாடு காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின்பால் ஈர்க்கப்பட்ட கணிசமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த வாக்கு சதவிகிதம் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு அந்த வாக்கு சதவீதம் அதே அளவு கிடைக்காது என்று தந்தி தொலைக்காட்சி உட்பட வெவ்வேறு விவாதங்களில் தொடர்ந்து நான் தெரிவித்து வந்திருக்கிறேன். அதுதான் சமீபத்திய தேர்தலில் ப்ரூவ் ஆகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த வாக்குகளை வாங்காமல் போனதற்கு அண்ணாமலையின் பயணத்தை தடைபடுத்தி அதை மடைமாற்றி கட்சியினுடைய முடிவுதான் அதற்கு காரணமாக இருந்தது. அவர் நேரடியாக கட்சி தலைமையை விமர்சிக்கவில்லை என்றாலும் கூட மிக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக எளிமையாக சொல்லியிருக்கிறார். 18 மாதங்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்மட்ட தலைமையுடன் நான் நடத்திய விவாதங்களில் கருத்து வேறுபாடுகள் எழுந்திருக்கின்றன என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியும் சேர்த்து சொன்னதாகத்தான் நான் பார்க்கிறேன். தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பேசவில்லை. இந்த நிலையிலும் கூட நான் அதை மாற்றுவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள், சவால்கள், கட்சிக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் சந்தித்த தடைகள், சவால்கள், இதையும் மீறி ஓரளவுக்கு என்னால் முடைந்த வெற்றிகளை பெற்றிருக்கிறேன் என்று மிக ஆழமான பொருள் கொண்ட கடிதம். அதன் தொடர்ச்சியாக மாற்றம் வேண்டும் அல்லது எந்த விதமான மாற்றம் வேண்டும் என்பது குறித்து அவரது சிந்தனை அந்த உரையாடல், அந்த உரையின் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. அழகாக ஒரு வரி, நாமும் மாறுவோம், அதே போல சூழ்நிலையை மாற்றுவோம், நம்மிலிருந்து அந்த மாற்றத்தை தொடங்குவோம். இளைஞர்களுக்கான ஸ்பேஸும் இருக்க வேண்டும், முதியவர்களுக்கான லிவிங் ஸ்பேஸ் குறித்து கூட ஒரு அக்கறையோடு பேசியிருக்கிறார். ஆகவே ஒரு சமூக அக்கறையோடு, சமூக கண்ணோட்டத்தோடு அவர் எடுத்துக்கொள்ளுகிற அவகாசம் கூட ஒரு விவேகமான முடிவு என்று நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கட்சியில் இருந்து வெளியே வந்துவிட்டு நாளைக்கே கட்சி என்று அவர் பார்க்கவில்லை. நான் நேற்றைக்கு கூட குறிப்பிட்டேன், 2 மாதங்கள் குறைந்தபட்சம் எடுத்துக்கொள்வார் என்று நான் கேள்விப்படுகிறேன் என்று சொன்னேன். அநேகமாக 2-3 மாதங்கள் ஆகும் அவர் ஒரு அரசியல் இயக்கம் என்று பெயர் சூட்டுவதற்கு. அதற்கு முன் சமூக வலைத்தளங்களின் மூலம் அந்த தீவிர செயல்பாடு இருக்கும். அந்த அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முகவரி, அதில் உறுப்பினராக சேர்ப்பது, அதே போல யாருக்கும் நிரந்தர பதவி இல்லை என்பது என்கிற அறிவிப்பே வரவேற்பை பெறும். ஏனென்றால் இன்றைக்கு திமுக அதிமுக மீது ஏற்படுகிற சலிப்புக்கு காரணமே திரும்ப திரும்ப குறிப்பிட்டவர்களுக்கே சீட் கிடைப்பது. விஜய்க்கு கிடைத்த வாய்ப்பு, வெற்றி வாய்ப்புக்கு ஒரு முக்கியமான காரணி மிக சாதாரணமாக தெரியாதவர்கள், எளிய பின்னணியை கொண்டவர்களுக்கெல்லாம் தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு முக்கியமான காரணி. அந்த காரணியையும் திரு அண்ணாமலை புரிந்து கொண்டிருக்கிறார். நான் உட்பட எல்லோரும் மாறுதலுக்கு உட்பட்டவர்கள், யாரும் நிரந்தர எம்எல்ஏ, நிரந்தர மந்திரி எல்லாம் கிடையாது என்பதை முதல் அறிவிப்பிலேயே அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரை கையாளுவதில் அண்ணாமலை அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு எஃபெக்டிவ் டீம் இருக்கிறது. ஆகவே அவரது முயற்சி வலிமை பெறுவதற்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்கிறது. திரு நயினார் நாகேந்திரன் கூறுவது, அவர் இருக்கக்கூடிய பதவியின் காரணமாக அவர் அப்படி கூறுகிறார். பாஜக தான் ஃபர்ஸ்ட் விக்டிம், ஃபர்ஸ்ட் சேதாரம் பாஜக தான், அதிமுக அடுத்த சேதாரம். அதிமுகவுக்கு முன்பு செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே பாஜக ஆதரவு வாக்குகள் நிறைய போய் கொண்டிருந்தன. இடையிலே அண்ணாமலைக்காக அந்த வாக்குகளில் ஒரு பகுதி திரும்ப வந்தது. இப்போது அதிமுக வீழ்ச்சியை சந்தித்து உட்கட்சி பிரச்சனைகளிலும் மூழ்கி கொண்டிருப்பதால்
பாஜக ஆதரவு வாக்காளர்களும் அண்ணாமலை பக்கம் நகர்வதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன. ரமேஷ் சார், இப்போ அவர் வந்து தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய அடுத்த பொது தேர்தலில் நம்ம கட்சி போட்டியிடும்னு சொல்றாரு. அது நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலா? எனக்கு தெரிந்து 2031 என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஓகே, ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்? இல்ல, எனக்கு அவர் நிறைய அவகாசம் எடுத்துக்கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு ஏதாவது எடுப்பாரா என்னன்னு தெரியல. நீங்கள் கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்கள் அப்படித்தான் நிலை எடுத்தார். அவர் கட்சி தொடங்கி ஓராண்டில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. ஓராண்டில் நாடாளுமன்ற தேர்தல் வந்த போது அவர் போட்டியிடவே இல்லை. சில இடைத்தேர்தல்கள் வந்தன, 1-2 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்கள் வந்தன. அந்த இடைத்தேர்தல்களிலும் விஜய் கட்சி பங்கேற்கவில்லை. சட்டமன்ற பொதுத் தேர்தலை இலக்காக கொண்டுதான் விஜய் கட்சி பயணித்தது. அப்படித்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். நான் திரு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் அவரது உரை என்பது ஒரு அப்பீலிங்காக இருந்தது. அதே போல கட்சிக்கு அவர் எழுதிய விளக்க கடிதமும் ஒரு கன்வின்சிங்கான அவர் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய பொசிஷனுக்கு ஒரு கன்வின்சிங்காக அந்த கடிதம் இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். ரமேஷ் சார், இப்போ ஏன் அந்த நாடாளுமன்ற தேர்தல் சார்ந்த கேள்வி வைக்கிறேன்னா, அவர் வந்து ஒரு பாஜகவின் ஆசீர்வாதத்தோடு இதை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி எதிர்த்து போட்டியிட மாட்டேன், சட்டமன்ற தேர்தல் வரும்போது செய்வேன்னா அந்த தியரி இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஆகாது இல்ல. அந்த தியரி என்பது அவரை பலவீனப்படுத்துவதற்காக இன்று முதலே கட்டமைக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அவர் மிக தெளிவாக, மிக மென்மையாக, அதே சமயம் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டால் அதையும் பேசுவேன். அதற்கு உதாரணமாகத்தான் சமீபத்தில் மும்மொழி கொள்கை உதாரணத்தை சுட்டிக்காட்டினார். ஆகவே நாம் யாரையும் கீழே இறங்கி விமர்சிக்க மாட்டோம், கௌரவமாக அரசியல் செய்வோம் என்பதையெல்லாம் அவர் சொல்லி இருப்பது என்பதே பாரதிய ஜனதாவிடம் மாறுபட்டாலும் அதை சுட்டிக்காட்டுவேன் என்பதை அவரது உரையில் கூறியிருக்கிறார். ஓகே, சோ அவர் வந்து ஒரு பிஜேபி, ஆனால் அவரை பலவீனப்படுத்துவதற்கு பிஜேபி தான் அவரை இப்போது பயன்படுத்த இறக்கி இருக்கிறது என்ற வாதம் தான் இறக்கப்படும். ஆனால் அது வலுவிழக்கும். அவரது செயல்பாட்டின் மூலம் அந்த வாதம் வலுவிழக்கும். 1,00,000 மரங்கள் இலக்காக 3233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார். 2.84 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.28 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 29 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.